சார் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஓடிடுவாரு. நான் போய் பணத்தை நீ எந்திரி போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணுவார். அவ்வளோ சொல்ல சொன்னீங்க. இல்லை அப்படியே நான் கையெழுத்து தான் 9 இருக்குது. அதை மட்டும் நம்ம இந்த பணத்தை மட்டும் நீ என்ன இந்த அந்த பேர் வேறு மறந்து சார் பேஷண்ட் இருக்காங்களா? இப்போ இந்த பணத்தை என்ன பில் போட்டியா உங்களுக்கு? திரும்ப 9,000 தான் தர்றோம். ஷியோ 9,000 கொடுத்தா இங்கே என்னடி 10,000க்கு பேலன்ஸ் காட்டுது. சரி அதையே. ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் இப்போ கேக்குதா எல்லாருக்கும்? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? குட் ஈவினிங் எவ்ரிவன். எஸ், தேங்க் யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பியூட்டி பை ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ பியூட்டி பை ஸ்வீடன் அப்படின்னா என்ன? இது செஷன் மூலமா நம்ம என்ன கிடைக்கும்? நம்மளோட ஆரிஃப்ளேம் அப்படிங்கிற கம்பெனி ஸ்வீடன் பேஸ்ட் பியூட்டி கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு பியூட்டி கம்பெனி இல்லைங்களா? ஸோ இந்த செஷனோட எண்டில் உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் பற்றி கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்மளோட ப்ராடக்டையும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியும் அதை பற்றி ஷேர் பண்ணுறதாகட்டும், அதை பற்றி பேசுறதுக்காகட்டும் உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். எஸ், எல்லாரும் ரெடியா? நம்ம ஒரு பியூட்டி கம்பெனியோட பார்ட்னராக இருக்கோம். சூப்பரான ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட பார்ட்னராக இருக்கும். நம்ம ஒரு பார்ட்னர் அப்படிங்கும்போது, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கும்போது நம்மளோட பார்ட்னரை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமாவா? நம்ம பார்ட்னர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்ல. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் சில்லறையாக இருக்குன்னு சொல்லி. எஸ், சூப்பர் கைஸ். எஸ். ஸோ நம்மளோட கம்பெனி வந்து 1967 ஓகே 1967ல் ரெண்டு பிரதர்ஸ் யோனஸ் அண்ட் ரோபர்ட் சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. அவங்களோட கோல் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தென் மக்களோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எஸ், இந்த கோலை தான் அவங்க வந்து இந்த
கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. 55 வருஷமாச்சு நம்மளோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ண, 55 வருஷமாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மக்களோட ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் பியூட்டி அண்ட் பியூட்டியும் அதே மாதிரி ஹெல்த், இது ரெண்டுமே நமக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த 55 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட், நிறைய டெக்னாலஜி, அதை பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, அஜய் சார் கொடுத்துட்டேக்கா? கொடுத்துட்டேன். எஸ், ஸோ இதுதான் நம்மளோட கம்பெனியோட ஸ்டோரி. ஸோ 55 வருஷமாச்சு, 1967ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், 1967ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் பிராண்ட் பார்ட்னர், நம்மள மாதிரி இண்டிபெண்டன்ட் பிராண்ட் பார்ட்னர்ஸ் வந்து 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்புள் இருக்காங்க. 2009ல இருந்து கிட்டத்தட்ட 1,10,00,000 யூரோ, இந்தியன் மணி கிடையாது, யூரோ, அதை வந்து ஒன்லி சேரிட்டினா சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்காக மட்டுமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. யா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருமையா இருக்கா? யா, பெருமையா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? யா, எந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட நம்ம வந்து ஒரு பார்ட்னரா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. ஸோ நம்மளோட கம்பெனி வந்து 100% ஈகோ எத்திக்கல் அண்ட் சஸ்டைனபிள் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோ எத்திக்கல் அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரெண்டு பத்தி தெரியும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு இதுல. ஓகே, ஸோ லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நம்மளோட ஸ்கின்னு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதா? ஏன் நம்மளோட ஸ்கின்னு பியூட்டிஃபுல்லா இருந்தா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல, கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. தென் பர்சனல் எக்ஸ்பிரஷன். பர்சனல் எக்ஸ்பிரஷன்னா என்ன? நம்ம எந்த மாதிரியான ஒரு லைஃப்ல இருக்கோம், நம்ம யாரு, நம்மளை பத்தி நினைக்கும் போது நமக்கு ப்ரௌடா இருக்கா? யா, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கோமா? யா, அந்த மாதிரி நம்மளை பத்தி நினைக்கும் போது நமக்கு என்னெல்லாம் தோணுது, நம்மளை பத்தி யோசிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம். இந்த 3மே, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கு, ஒரு ஹெல்த்தியான ஸ்கின், ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் இருக்கு, நம்மளை பத்தி நினைக்கும் போது நமக்கு எப்பவுமே பெருமையா இருக்கு அப்படின்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா ஹாப்பியான லைஃபா இருக்குமா? ஒரு ஹாப்பியான லைஃபா இருக்குமா? ஒரு ஜாலியான லைஃபா இருக்குமா? ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனா நம்ம இருப்போமா? எஸ், கான்ஃபிடென்ட்டான பர்சனா இருப்போம்ல நம்ம. எஸ், கண்டிப்பா. இதுக்குதான் நமக்கு ஆரிஃப்ளேம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதுதான் வந்து ஆரிஃப்ளேமோட ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டி வீலா நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பியூட்டி வீல் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, அதாவது ஒரு 360 டிகிரி அப்படின்னாலே நமக்கு வந்து சர்க்கிள் தானே நமக்கு ஞாபகம் வரும். அததான் ஒரு வீலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வர்றது மூலமா அந்த ஹோலிஸ்டிக் பியூட்டியை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கா. ஸோ நம்ம யாரு அப்படிங்கிறது தான் அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர். அதாவது நம்மளோட ஜெனட்டிக்ஸ், ஜீன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தாத்தா பாட்டி மாதிரி, நம்மளோட அம்மா அப்பா மாதிரி, ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்கின்னு வந்து நம்ம அம்மா மாதிரி இருக்கும், நமக்கு வந்து கலர் வந்து நம்ம தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று, ஒரு சில ஜெனட்டிக்ஸ் தான் நம்ம வந்து இருப்போம்ல, அது. தென் ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஸோ இந்த வயசு, இந்த விமன் அப்படின்னா இந்த வயசு, இந்த வயசுல இப்படிதான் இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு 40 வயசுனா சுருக்கம் வரதான் செய்யும். அதை நம்மளால மாற்ற முடியாது, அதை எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. இது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர், ஒன்லி 20%. அண்ட் தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை நம்மளால மாற்ற முடியாது. நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அதுகிட்ட இருந்து நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் சன்னு. ஓகே, நம்ம வந்து சன்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? நம்மளோட ஸ்கின்னை வந்து, நம்மளோட பாடியை, நம்மளோட ஹேரை சன்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ப்ராப்பரா அதுக்கு சன்ஸ்கிரீன் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஹேட் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தென் கிளைமேட்.
கிளைமேட்டை நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரை கிளைமேட்னா, ஒரு ட்ரை வெதர்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட், ஒரு சம்மர்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட், அந்த மாதிரி நம்மளால கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பொல்யூஷன், நம்ம இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப பொல்யூஷனான ஏரியா அப்படின்னா அதை நம்மளால மாற்றிக்க முடியாது, ஓகே. பட் அந்த பொல்யூஷன்ல இருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம்? நம்மளோட ப்ளூ ஏர் பியூரிஃபையர் இருக்கா? எஸ், ஏர் பியூரிஃபையர் இருக்கா? நமக்கு ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? அதை வச்சு நம்ம அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். தென் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து 50% ஆஃப் அந்த ஹாலிஸ்டிக் பியூட்டியில நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள், நம்மளால மாத்திக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம லைஃப்ல கொண்டு வர மூலமா நம்ம இந்த ஹாலிஸ்டிக் பியூட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வெல்பீயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நியூட்ரிஷன், ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. வீட்டிலேயே நம்மளால சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமா, ஒரு வாக்கிங், ஒரு ரன்னிங், ஒரு ஸ்கிப்பிங், ஒரு ஜாகிங், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம எடுத்து செய்யறது மூலமாகவும் நம்மளால இந்த ஹாலிஸ்டிக் பியூட்டியை நம்ம கொண்டு வர முடியும். தென் ஸ்லீப், ஒரு ப்ராப்பரான, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 7 hours ஆகுது நல்ல ஒரு குட் ஸ்லீப் வேணும். அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தென் எமோஷன்ஸ், ஹாப்பினஸ், எமோஷன்ஸ்ல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குரிய ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. எஸ், நமக்கு மைண்ட் அண்ட் மூட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்ச் மூலமா நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் பியூட்டி ரொட்டீன், எஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லிட்டு நம்ம அந்த பியூட்டி ரொட்டீன் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது மூலமா இந்த ஹோலிஸ்டிக் பியூட்டியை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும். அதாவது இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட ப்ராடக்ட், இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. அதே மாதிரி எவ்ரி நீடு, உச்சந்தலையில இருந்து, நீங்க உச்சந்தலையில வைக்கக்கூடிய ஒரு எண்ணெயா இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவா இருக்கட்டும், ஒரு கண்டிஷனரா இருக்கட்டும், அதே மாதிரி உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால் நீங்க வந்து ஒரு பித்த வெடிப்புக்கு யூஸ் பண்ற ஒரு க்ரீமா இருக்கட்டும், நீங்க நெயில்ல யூஸ் பண்ற ஒரு நெயில் பாலிஷா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நீங்க காலையில எந்திரிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற, நம்ம பல்லு விளக்குவோம்ல காலையில எந்திரிச்ச உடனே, அந்த ஒரு பல்லு விளக்குற விஷயமா இருக்கட்டும், நம்மளால ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் கூட அப்படியே நம்மளோட லைஃப்பை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நீங்க எல்லாருமே இதை அக்ரி பண்றீங்கல்ல? நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருக்குமான ப்ராடக்ட். எஸ், எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம். எல்லாம் நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் கூடயே நம்ம லைஃப் அப்படியே மூவ் ஆகும். ஸோ இந்த ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படிங்கிறது, இந்த பியூட்டி பை ஸ்வீடன் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது நம்ம ப்ராடக்ட்ஸ் தான். அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது 4 வார்த்தையில நம்ம ரொம்ப சுருக்கமா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மார்ட். ஸோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ற, இப்பெல்லாம் சொல்றாங்களே இவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்க, இவங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஸ்மார்ட் அப்படின்னா என்ன? எல்லாத்தையுமே ரொம்ப, அதாவது ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கணும், வேலையும் ஃபாஸ்டா பண்ணணும். அதான் வந்து ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஸ்மார்ட்டான ப்ராடக்ட். ஈவன் நம்ம ப்ராடக்டே மல்டி டாஸ்கிங் பண்ணும். ஒரு ப்ராடக்ட் ஆனா நிறைய விதத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு டெண்டர் கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். டெண்டர் கேர் அப்படிங்கிறதுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த பெனிஃபிட்ஸை வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஒரு நோட்டு பத்தாது, அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு டெண்டர் கேருக்கு. மல்டி பர்பஸ் பாம்னே நம்ம சொல்றோம்ல, அது மாதிரிதான் ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல மல்டி டாஸ்கிங்கா இருக்கும். இந்த மல்டி டாஸ்கிங்க்கு உங்களுக்கு நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். தென் ஸ்மார்ட் முடிஞ்சா சயின்டிஃபிக். ஸோ ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, நிறைய சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. தென் சிம்பிள். எஸ், ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட். நீங்க நினைக்கலாம் சயின்டிஃபிக்கா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமோ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமோ? கிடையாது. ஈவன் கிட்ஸு கூட நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் நமக்கு வந்து ப்ராடக்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கும் ப்ராடக்ட். உங்க வீட்டுல இருந்து நடந்ததா? நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ஸுக்கு வந்து ரொம்ப 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 நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஏன்னா அந்த கலர் ஆகட்டும், அதை யூஸ் பண்ற விதம், ஏன்னா ரொம்ப சிம்பிள். அந்த ப்ராடக்டோட பாட்டில், அந்த பாக்ஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது எதுக்குரிய ப்ராடக்ட், அதை யார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாலே அழகா நம்மளால சொல்ல முடியும்.
ஓகே, அதனால சிம்பிளான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். தென் சஸ்டைனபிள். எஸ், ரொம்ப ரொம்ப சஸ்டைனபிள். இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. யா, ஸோ நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், ரொம்ப நேச்சுரல்ல இருந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், இயற்கையான முறையில வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், எல்லாமே சொல்றோம்ல. இயற்கையில இருந்து இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறோம், திருப்பி இயற்கைக்கு என்ன கொடுக்குறோம்? யா, இயற்கை வந்து அழிச்சு எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுதான் சஸ்டைனபிள் அப்படிங்கிற விஷயத்துல வருது. என்னன்னா என்விரான்மெண்டல் சேஃப். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% என்விரான்மெண்டல் சேஃப். நீங்க வந்து நம்ம இப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்றோம், தண்ணி யூஸ் பண்றோம், மரத்தை யூஸ் பண்றோம், எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம். ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை அப்படியே விட்டுட்டு போகணும்ல, அவங்களும் யூஸ் பண்ணணும்ல, அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் யூஸ் பண்ணணும்ல. அந்த மாதிரி நேச்சுரல் என்விரான்மெண்டா இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதனால எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா 6 மில்லியன் மரம் நடுறாங்க. எவ்ரி இயர் 6 மில்லியன் மரம் நடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் பயோடிகிரேடபிள்னா என்னது? பொருள் சொல்லுவாங்கல்ல, அதாவது மண்ணுல போய் கலந்தாலும் சரி, இல்ல கடல்ல போய் கலந்தாலும் சரி, ஈஸியா மக்கிரும். அது வந்து அதோட அப்படியே மாறிடுமே தவிர அது எந்த விதமா அப்படியே செடிமெண்டா அப்படியெல்லாம் நிக்காது. பிளாஸ்டிக்லாம் அப்படியே அடைச்சிட்டு நிக்கும்ல, அந்த மாதிரிலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நிக்காது. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். அதே மாதிரி கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ ஃபேக்டரிஸ்ல எல்லாம் நிறைய கார்பன் வந்து எமிட் ஆகும். பட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அளவு மட்டும்தான் நம்ம எமிட் பண்றோம். ஸோ நேச்சரையும் சேஃபா வச்சுக்கணும், ஆனா ப்ராடக்ட்டும் பீப்புளுக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? எஸ் எஸ் ஆமாவா? எஸ், கண்டிப்பா. ஏன்னா இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பெனியுமே ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம கம்பெனி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இதுல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். எக்கோ எத்திக்கல் ஸ்கிரீனிங் போட்டிருக்கல. எக்கோ எத்திக்கல் ஸ்கிரீனிங்னா ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் வந்து நேச்சருக்கோ இல்ல நமக்கோ அது வந்து பாதிக்க வகையில இருக்கு அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ட்டை தடுத்துருவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் எக்கோ எத்திக்கல் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது. நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 100% நேச்சுரலி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட், நமக்கு கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு பழமா இருக்கட்டும், ஒரு ப்ளூபெரி அப்படின்னா ப்ளூபெரியில நேச்சுரலா கிடைக்கிற விஷயங்களை தான் நமக்கு கொண்டு வருவாங்களே தவிர ப்ளூபெரியோட கெமிக்கல் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. தென் நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியன்ஸ்னா என்னன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? எல்லாரும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த மாசம் நியூ லான்ச் நமக்கு வந்திருக்குல்ல, பாடி எடிஷனோட பாடி ஸ்க்ரப் வந்திருக்குல்ல, பாத்தீங்களா? அதே மாதிரி மில்க் அண்ட் ஹனியோட ஸ்க்ரப் இருக்கும்ல. ஸோ இந்த ஸ்க்ரப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோர்ஸ் நரன்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்கா? அந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க கையில தடவுனீங்கன்னா நரன்னு இருக்குமா? கோர்சியா ஒரு ஃபீல் இருக்குமா? எஸ். அது ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட பாடியில நம்ம அப்ளை பண்ணும்போது, பாடியில வந்து நம்ம தேய்க்கும் போது டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு ஃபேஸ் கிரீம்னா நல்ல பட்டர் மாதிரி இருக்கும். நீங்க ஃபேஸ்ல ஒரு கிரீம் அப்ளை பண்றீங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி சாஃப்டா இருக்கும். ஆனா எப்பவுமே ஸ்க்ரப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நரன்னு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ஃபாலியன்ட்டா யூஸ் ஆகுது. நீங்க வெளியில மற்ற கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஸ்க்ரப் எல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பீட்ஸ் இருக்கும், கலரா பிளாஸ்டிக் பீட்ஸை தான் எக்ஸ்ஃபாலியன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சொல்றோம்ல. இப்போ இந்த பாடி எடிஷன் அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்த மாசம் நியூவா லான்ச் ஆயிருக்கு. அதுல எதை வந்து நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியன்ஸா யூஸ் பண்றாங்க தெரியுமா? இந்த பாடி எடிஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து புதுசா இந்த மாசம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல அந்த எக்ஸ்ஃபாலியன்ட்டா எதை யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? எஸ், கார்த்திகா சூப்பர். ஆல்மண்ட் கிடையாது, ஆல்மண்டோட ஓடு, ஆல்மண்டோட ஷெல்லு. ஓகே, ஆல்மண்ட் பாதாமோட ஓடு இருக்கும்ல, அது பிளஸ்
சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்கும். அது ஒரு இயற்கையான ஒரு ஸ்டோன். இப்போ அந்த சுண்ணாம்பு அப்படின்னு ஒரு கல் இயற்கையா நமக்கு கிடைக்குது. அது மாதிரி பியூமிக் அப்படின்ற ஒரு ஸ்டோன், அது நேச்சுரலா கிடைக்கிற ஒரு ஸ்டோனு. அது வந்து ஸ்கின் கேர்ல ரொம்ப நம்ம பாடி கேர்லயும் ஸ்கின் கேர்லயும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோனையும் நம்மளோட பாதாமோட ஓடையும் தான் அரைச்சு நமக்கு நேச்சுரல் எக்ஸ்பாலியன்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ல. ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டோரி பேஸ்னா பேசிக்கிட்டே போகலாம். தென் ஸ்ட்ரிக்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தரச் சான்றிதழ் சொல்லுவாங்கல்ல, தரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அதோட வந்து தரம் எப்படி இருக்குன்றத நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த தர சான்றிதழை பார்த்து. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ யூரோப்பியன் ஸ்ட்ரிக்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ISO அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்டர்ட். அது வந்து 1300 இன்கிரீடியண்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. 1300 இன்கிரீடியன்ட். அந்த 1300 இன்கிரீடியன்ட்ல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்காது. ஓகே, ஸோ நம்மளோட ஆரிஃப்ளேம் வந்து இந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணது, அவங்க பேன் பண்ணது 1300 இன்கிரீடியன்ட் தான். அது போக ஒரு 60 இன்கிரீடியன்ட்டை நம்ம கம்பெனியே வந்து வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பார்த்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. தென் நான் GMO இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? GMO நான் GMO ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதாவது நேச்சுரலா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு திராட்சை அப்படின்னு இருக்குன்னா நேச்சர் கொடுத்த திராட்சை எப்படி இருக்கும்? ஒரு பழம்னாலே விதை இருக்கும், சீடு இருக்கும்ல, ஒரு பழம்னாலே சீடு இருக்கும். அதுதான் இயற்கை. ஆனா நம்ம மனுஷங்க என்ன பண்றாங்க, நமக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறாங்கல்ல. நமக்கு ஏத்த மாதிரி சீடு இல்லாத கிரேப்ஸ் நம்மளா அதை மாத்துறோம். அதோட இயற்கை தன்மை அது கிடையாது, நம்மளா மாத்துறோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நமக்கு வந்து சீடு இருக்கிற கிரேப்ஸ் வந்து ஹெல்தியானதா, சீடு இல்லாத கிரேப்ஸ் ஹெல்தியானதா? நேச்சர் நமக்கு எப்படி கொடுக்குதோ அதுதான் ஹெல்தி. எஸ், கரெக்டா? நேச்சர் நமக்கு கொடுக்கறது தான் ஹெல்தி. அதை நமக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டுட்டு நமக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை அதுல மாத்திக்கிறோம். அந்த மாதிரி ஜெனட்டிக்கலா மாத்திர எதையுமே நம்மளோட ஆரிஃப்ளேம் யூஸ் பண்ண மாட்டாங்க இன்கிரீடியண்டா. ஓகே, ஸோ நான் GMO ப்ராடக்டை மட்டும்தான், இயற்கை நமக்கு எப்படி கொடுக்குதோ அதை மட்டும்தான் நம்ம இன்கிரீடியண்டா யூஸ் பண்றோம். தென் ரிகரஸ் சேஃப்டி டெஸ்டிங். இங்க வந்து சேஃப் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க, அனிமல் மேலாம் டெஸ்டிங் பண்ணுவாங்கல்ல, எலி எல்லாம் பிடிச்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஆரிஃப்ளேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வாலண்டியர்ஸ், அதாவது மனுஷங்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களோட சுய விருப்பத்துல, நான் என்னோட ஸ்கின்ல நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களோட சுய விருப்பத்துல வாலண்டியர்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் மேல மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த விதமான அனிமலை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அனிமல் மேலலாம் டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஓகே, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்றோம், நமக்கு தேவை லாபம். ஓகே, நமக்கு தேவை லாபம். ஓகே, ஆரம்பிச்சோமா, வித்தமா, லாபம் பார்த்தோமா, அது கிடையாது. அந்த ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கணும். ஓகே, நம்ம நினைக்கும் போது நம்ம கண்டிப்பா பெருமையா இருக்கணும். அதுக்கு காரணம் ஆரிஃப்ளேமோட இவ்வளோ மெனக்கெடல் தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்டோரி இருக்கும், அவ்வளோ கதைகள் இருக்கும். அதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையா இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பெனில நம்ம ஒரு பிராண்ட் பார்ட்னரா இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்கா? எஸ், நிறைய ரேஞ்சஸ் இருக்கா? இதுல ஒன்னொன்னா பார்க்கலாம். இது வந்து மொத்தமா நம்ம வந்து இப்போ வெல்னஸ் அப்படின்னா வெல்னஸ் பத்தி பேசணும்னாலே நமக்கு 1 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் கேர் பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பட் நம்ம இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெல்னஸ்னா என்ன, ஸ்கின் கேர்னா என்ன, அதுல இருக்கிற ஓவர்வியூஸ், அதுல இருக்கிற ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வெல்னஸ் ட்ரைனிங்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக்லாம் நடக்கும். அதுல நீங்க ஃபுல்லா போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, ஃபுல்லா எல்லாத்தையும் போயிட்டு நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெல்னஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இதுலயுமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ஓகே, நம்மளோட ஸ்பீரியஸ் அப்ரோச் தான். ஸோ ஒரு வெல்லசோப்பி அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுல ஓகே, நான் வந்து சப்ளிமெண்ட் வாங்குறேன், சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன்.
எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரியான என் வாழ்க்கை ஹெல்த்தியா மாறிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நோ. ஓகே, 4 பில்லர் இருக்கு நம்மளோட எல்எஸ்ஓபில வந்து 4 பில்லர் இருக்கு. ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு தூண் மட்டும் இப்போ நம்ம ஒரு பில்டிங்ல வந்து 4 பில்லர் இருக்கும். அதுல வந்து ஒரு பில்லர் டேமேஜ் ஆனாலும் பில்டிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க்ல தானே இருக்குன்னு அர்த்தம். ஒரு தூணுக்கு ப்ராப்ளம்னாலும் பில்டிங் ரிஸ்க்ல இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் நம்மளோட ஹோலிஸ்டிக் பியூட்டில வெள்ளசோப்பில வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் இருக்கு, 4 தூண் இருக்கு. இந்த 4 தூணு தான் இது. ஸோ நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம், இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷன், நல்ல சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட்டு, தேவையில்லாத கடையில் வாங்குற சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பாடு மேக்சிமம் ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிடும். 0 லெவலுக்கு கொண்டு போயிடும். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஹெல்த்தியா நம்ம வந்து எல்லாமே சாப்பிடலாம். காய்கறி, பழம் எல்லாமே நம்மளால ஹெல்த்தியா எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம். தென் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை உணவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இணை உணவு அப்படின்னா அப்போ நமக்கு மெயின் உணவுல ஏதோ கேப் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெய்லி நம்ம காலையில 3 வேளை சாப்பிடுறோம். எப்படி கண்டிப்பா எல்லாருமே 3 வேளை சாப்பிடுறோம்ல. அதுல நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். கண்டிப்பா இல்லன்றது நமக்கே தெரியும். ஓகே, இல்லன்றது நமக்கே தெரியும். அப்போ அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு தான் இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். தென் எக்ஸசைஸ். ஓகே, சோ என்ன சோஃபால உட்கார்ந்துட்டு இப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தனா எதுவும் மாறாது. ஆக்டிவிட்டிஸ். சோ எக்ஸசைஸ் அப்படின்னா எல்லாரும் உடனே ஜிம்ல போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்மளால வீட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால ஆக்டிவா வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், டான்சிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ரன்னிங், உங்களால எது பண்ண முடியுமோ சூப்பர் ஹாப்பியா பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு இதை தனியா பண்றதுக்கும் டீமா சேர்ந்து பண்றதுக்கு எப்படி இருக்கும்? நம்ம தனியா பண்றோம், நீங்களே பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நாள்ல நமக்கே போர் அடிச்சிரும்ல, நமக்கே ஒரு மோட்டிவேஷன் இல்லாம போகும். ஆனா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டீம்ல இதை வந்து ஒரு வெல்பீயிங் கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு வெல்னஸ் கிளப்னு சொல்லுவாங்க. வெல்னஸ் கிளப் நம்ம டீம்ல வெல்னஸ் எடுக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜாலியா நான் இது இன்னைக்கு சாப்பிட்டேன், நான் இன்னைக்கு இவ்வளவு தண்ணி குடிச்சேன், நான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்டெப் நடந்தேன், அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் மோட்டிவேஷன். அந்த பொண்ணு 6000 ஸ்டெப் நடந்துச்சுன்னா நான் 7000 நடக்கணும், நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இது மூலமா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி வெல்னஸ் கிளப் வச்சிருக்கோம், வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க நிறைய இதை வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இப்போ வெயிட் லாஸ் தேவைப்படுது. அப்ப அவங்க வந்து நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பிசினஸும் டெவலப் ஆகும், ஹெல்த்தும் டெவலப் ஆகும். ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்றோம்ல, ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்பு கொடுக்குறேன். நீங்க வெல்லசோஃபி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றீங்க, நீங்க செல்ஃப் யூஸ் பண்றீங்க, உங்க டெஸ்டிமோனி கொடுக்குறீங்க, நீங்க வெல்னஸ் கிளப் ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஆரிஃப்ளேம்ல நீங்க ஃபாஸ்டா க்ரோ ஆகலாம். ஓகே, சூப்பர் ஃபாஸ்டா க்ரோ ஆகலாம் ஆரிஃப்ளேம். எஸ், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தென் ஸோ இது எல்லாமே நம்மளோட வெல்னஸ்ல இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ. வெல்னஸ்ல இருக்கிற மெயினான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இவர் இருக்கார்ல ஸ்டிக்ஸ்டின்னு சொல்லிட்டு, இவர் தான் வந்து நம்மளோட நியூட்ரி ஷேக் இருக்குல்ல, இந்த நியூட்ரி ஷேக்கை வந்து அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ண ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணவர் இந்த ஸ்டிக்ஸ்டீன் அப்படிங்கிற சீனியர் ப்ரொஃபஷனல் தான். இவர் எந்த ப்ரொஃபஷன்ல இருக்காரு அப்படின்னா இதயம் மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட பேஷண்ட்டுக்காக இந்த ப்ராடக்ட்டை வந்து இவர் தயாரிச்சார். ஏன்னா ஒரு இதய மாற்று, ஒரு நுரையீரல் மாற்று பண்றாங்க, ஒரு பேஷண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து வேகமா ரெக்கவர் ஆகுறதுக்கு அவங்க பாடிக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை, நிறைய ப்ரோட்டீன் தேவை, ஃபைபர் தேவை, நிறைய ஹெல்த்தியா சாப்பிடணும்ல. அதுக்காக அவர் தயாரிச்ச ஒரு ஷேக் தான் நம்மளோட நியூட்ரி ஷேக் அப்படிங்கிறது. எஸ், அதை தான் நம்ம இன்னைக்கு சூப்பரா நம்ம வந்து ஆரிஃப்ளேம் மூலமா நம்ம சூப்பரா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ல நமக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு. எஸ், இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்ல உண்மையிலே. ஓகே, ஸோ இந்த நியூட்ரி ஷேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு, ஃபைபர், டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கு, தென் கலோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கலோரிஸ் தான் இதில். தென் இது வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஓகே, இதில் எந்த ஒரு குளூட்டன்
சிக்கன் மாதிரியான எந்த அன்வான்ட் விஷயங்களும் இதுல கிடையாது. வெஜிடேரியன் ப்ராடக்ட் தாராளமா எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் நியூட்ரி ஷேக் பத்தின விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்டசாந்தின் அண்ட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்கும். ஒரு சூப்பர் ஸ்டோரி. ஓகே, சோ இந்த சிக்னல் அப்படிங்கிற டாக்டர் வந்து என்ன பண்ணாரு, அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரிசர்ச் பண்றாரு, ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்னன்னா சால்மன் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் இருக்கு, ஒரு மீன். சால்மன் மீன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ சன் ரொம்ப அடிக்கிற வெயிலா இருந்தாலும் ரொம்ப சன்லைட்டா இருந்தாலும் அது சூப்பரா சர்வே அது வந்து அது அஃபெக்டே ஆகாது, அது கஷ்டமே படாது. இதை வந்து அவர் நோட்டீஸ் பண்றாரு. ஏன் அது மட்டும் அப்படி ஈஸியா அதால இருக்க முடியுது அப்படின்னா, ஒரு ஆல்கே அப்படின்னா பாசம் நம்ம படிஞ்சிருக்கோம்ல, கடலோரத்துல பாறை எல்லாம் இருந்துச்சுன்னா பாத்திருப்பீங்க, அது ஓரத்துல பாசம் எல்லாம் அப்படியே படிஞ்சு கிடக்கும், வழுக்கும் அந்த இடத்துல போனாலே. அது வந்து பாசம். இந்த பாசம் வந்து என்ன பண்ணுதுன்னா, சூரியன் அது மேல படுற இடத்துல எல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, சூரியன் அந்த பாசம் மேல, இது வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. கடல் பாசின்னு சொல்றோம்ல, அதேதான். அது வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து நமக்கு ஜூம் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க. ரெட் கலர்ல சூரியன் அது படுற இடத்துல எல்லாம் சிவப்பு கலர்ல இருக்கு, சூரியன் படாத இடத்துல எல்லாம் நார்மலா லைட் கலர்ல இருக்கு. ஓகே, இந்த கடல் பாசி, இந்த பாசம் தான் அந்த மீனோட உணவே. இத சாப்பிட்டுதான் அது வந்து அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போதான் இதுல வந்து அஸ்டசாந்தின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சு இதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட எடுக்கிறாரு. இது வந்து நார்மலா நம்ம விட்டமின் சி இருக்குல்ல, நார்மலா ஒரு எலுமிச்சையில இருந்து நமக்கு கிடைக்கிற விட்டமின் சி இருக்குல்ல, அதை விட 6000 மடங்கு அதிகமானது. 1 இல்ல 2 இல்ல 6000 மடங்கு அதிகமான விட்டமின் சி நமக்கு இந்த அஸ்டசாந்தின் அப்படிங்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருந்து கிடைக்குது. ஓகே, சோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவாங்க. ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கு மெயின் காரணமே பாடியில வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குதுதான். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்றதுக்கு, செல்லுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு, நம்ம உடம்புல இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, இவ்வளோ விஷயத்துக்கும் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்மளோட இந்த அஸ்டசாந்தின் அண்ட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து நமக்கு கிடைக்குது. அதுவும் நேச்சுரலா, எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. இந்த ஆல்கேல இருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட், தென் இந்த பில்பெரி, இந்த பாட்டிலுக்கு பின்னாடி இருக்குல்ல ஒரு பெரி, ஒரு ஃப்ரூட், இந்த ஃப்ரூட் இதுல இருந்து தான் அந்த விட்டமின் சி, விட்டமின் இ இது எல்லாமே எடுக்கிறாங்க. எஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. தென் ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மீன் என்ன அப்படிம்பாங்க. ஒமேகா 3 அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கூட ஒமேகா 3 வேணும், தெரியுமா? வயிற்றுல இருந்த குழந்தைக்கு கூட ஒமேகா 3 தேவைப்படும். ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒமேகா 3 மஸ்டா தேவைப்படும். ஓகே, சோ இந்த ஒமேகா 3 வந்து மெயினா ஹார்ட், இதயம் நல்லா ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு, நரம்புகள் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு, கண்ணு, மூளை, இது எல்லாத்துக்குமே இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற இந்த ஃபேட், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேட். இந்த ஃபேட் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. இது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் மீன்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகே, மீன்ல இருந்து எடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபேட் தான் இந்த ஃபிஷ் ஆயில் சொல்லுவாங்க, ஒமேகா 3. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் மேஜிக்கல் சப்ளிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஒமேகா 3 பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. ஒரு மிராக்கிளான ப்ராடக்ட், ஒரு மிராக்கிளான சப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இன்னும் வெல்னஸை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க அடுத்த வெல்னஸ் செஷன்லாம் நீங்க அதை வந்து கத்துக்கலாம். ஸோ ஒரு வெல்பீயிங் ரொட்டீன், ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நியூட்ரிஷன் ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், இது எல்லாமே இந்த விஷயத்துல இருந்து நமக்கு கிடைச்சிரும். ஒரு 2 ஒமேகா 3, ஒரு அஸ்டசாந்தின், ஒரு கிளாஸ் நியூட்ரி ஷேக், தென் நம்மளோட ஒரு வெல்னஸ் கம்யூனிட்டி, அதாவது ஒரு வெல்னஸ் கிளப்னு சொல்றோம்ல, இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால சூப்பரா பிசினஸ்லயும் கலக்க முடியும். உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு சூப்பரா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடும். இந்த நியூட்ரி ஷேக்ல வந்து ஒன்லி நான் ஷேக்கை மட்டும் தான் பண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நிறைய நீங்க வந்து ரெசிபிஸ் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஆரிஃப்ளேம் இன்ஸ்டாகிராம்லயே நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்க தேடி பாருங்க. இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓட் மீல் மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அடுத்து இப்போ வந்து வெல்னஸ் முடிச்சாச்சு. தென்
வெல்னஸ் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எஸ், இது ஒரு மஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுதா? இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு தோணுதா எல்லாருக்கும்? கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுதுல்ல? எஸ், நிறைய டெஸ்டிமோனிஸ் இருக்கும். நீங்க உங்க டீம்லயே போய் கேட்டு பாருங்க. நிறைய பேரோட வாழ்க்கை, நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா வந்து வெல்னஸ் வந்து மாத்தி கொடுத்துருக்கு. ஓகே, தென் ஸ்கின் கேர். ஓகே, எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கணும், ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான ஸ்கின் இருக்கணும். அது எங்கான ஸ்கின் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம்ல. இப்போ யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ போறீங்க, யாரோ உங்களை பார்த்துட்டு உங்க ஏஜை விட ஒரு 2-3 வயசு கம்மியா சொன்னாங்கன்னா அன்னைக்கு நமக்கு தூக்கமே வராதுல்ல. ரொம்ப எங்கா இருக்க, இல்ல உங்களுக்கு வயசு வந்து இவ்வளவுதானா, உனக்கு இவ்வளவா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எஸ், அதுக்கு காரணம் ஸ்கின்னை பார்த்து தான் நம்மளோட ஏஜை வந்து யாருமே சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்கின்னை வந்து நம்ம உள்ள இருந்தும் அழகா வச்சுக்கணும், வெளியில இருந்தும் அழகா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ நம்ம அதை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்னா என்ன, அது வந்து எதுக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது சூப்பர் வாசினி. நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ஆர்கன். அதாவது நம்ம உடம்புல ரொம்ப பெரிய உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் தான். ஏன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளோட உடம்ப ஃபுல்லா சுத்தி இருக்கிறது நம்மளோட ஸ்கின் தான். நீங்க நினைக்கலாம் ஸ்கின் தானே அப்படின்னு நிறைய பேர் எடுத்துப்பாங்க. இல்ல, ஸ்கின் வந்து எவ்வளவு வேலைகள் செய்து தெரியுமா? ஸ்கின் வந்து நமக்கு நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. வெளியில இருந்து எந்த விதமான பாக்டீரியா மாதிரியான விஷயங்கள் உள்ள போகாம பாதுகாக்குது. சன்ல இருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. நிறைய விஷயங்கள் பண்ணு. நம்ம பாடியில இருக்கிற ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா வேர்த்தா அந்த வேர்வை வந்து வெளியில விட்டு ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாய்ஸ்சர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது நிறைய விஷயங்கள் நம்மளோட ஸ்கின் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஸ்கின்னை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? கரெக்டா? அதே மாதிரி ஸ்கின் வந்து எவ்ரி மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டேர்ன் ஓவர் அப்படிம்பாங்க. நம்மளோட ஓல்டு ஸ்கின் ரிமூவ் ஆகி நியூ ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகும். அது பேர் வந்து ஸ்கின் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வந்து கண்டிப்பா அதை பண்ணும். அதனாலதான் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஃபேஷியல் பண்ணணும். ஏன்னா ஃபேஷியல்ல வந்து நமக்கு மசாஜஸ், ஸ்க்ரப்ஸ் இதெல்லாம் போடும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புது ஸ்கின் ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் நம்ம கிட்ட பட்ஜெட் மினிமம் ஒரு 100 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸ்கின்னுக்கு. தென் நோவேஜ். நம்மளோட நோவேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஹீரோ ப்ராடக்ட் சொல்றோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட். நிறைய சயின்டிபிக் டெக்னாலஜிஸ்லாம் அதுல இருக்கு. தென் நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ற நம்பர் 1 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். சூரிய ஒளி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஏஜினிங் ஆக்குறதும் சூரியன் தான். ஸோ அப்போ இந்த சூரியன்ல இருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து கண்டிப்பா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்குரிய தேவையான SPF மாதிரியான சன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம்ல, SPF க்ரீம் அதெல்லாமே கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். தென் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற செல் எல்லாமே 60% வாட்டர்ல ஆனது தான். தண்ணி நிறைய குடிக்க உங்க ஸ்கின் வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியா க்ளோயிங்கா மாறும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கின் அப்படிங்கிறது 20% ஜீன்னால, அதாவது நம்மளோட இந்த ஹோலிஸ்டிக் பியூட்டில நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 20% ஜெனட்டிக்கா வர்றது, நமக்கு பாரம்பரியமா வர்றது. அதை நம்மளால மாற்ற முடியாது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இந்த ரிமைனிங் 80% அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா மாற்ற முடியும். ஸோ எப்படி நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரி நம்மளால மாற்ற முடியும்? ஸோ நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம இதுல நம்மளோட ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படிங்கிற 2 புரோட்டீன் இருக்கு. இந்த 2 புரோட்டீன் தான் நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு, எவ்வளோ யங்கா இருக்குன்றத டிசைட் பண்றது இந்த கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். இந்த கொலாஜன் அண்ட் எலாஸ்டினை நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா மாறிடும். அதை எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறதா. நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோம்ல, 3 வேளை சாப்பிட்றோம்ல, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம பாடிக்கு இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்து, நமக்கு என்னென்ன சத்து வேணுமோ அதெல்லாம் அப்பதான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் தேவையான நியூட்ரிஷன், ஸ்கின்னுக்கும் ஒரு சில, நான் சொன்னேன்ல எலாஸ்டின் அண்ட் கொலாஜன் அப்படிங்கிற 2 புரோட்டீன் இருக்கு. அந்த 2 புரோட்டீனை கரெக்டா சுரக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சத்துக்கள் தேவைப்படாது. வெளியில இருந்து நம்ம ஆக்டிவ் அதை இது பண்ணணும், கரெக்டா வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு தான் இந்த 4 ஸ்டெப்: கிளென்சர், ஐ கிரீம், பூஸ்டர், மாய்ஸ்சரைசர். அதாவது கிளென்சர் அப்படிங்கிறது
அழுக்குகள்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்ல, ஃபேஸ் வாஷ் அதை தான் கிளென்சர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ஐ க்ரீம். ஐக்கு தனியா க்ரீமா? ஆமா, ஐக்கு வந்து கண்டிப்பா தனியா க்ரீம் தேவைப்படும். ஏன்னா கண்ணை சுத்தி பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், ஒரு குழந்தையோட ஸ்கின் மாதிரி இருக்கும். ஏன் கண்ணை சுத்தி இருக்கிற ஸ்கின் அப்படிதானே இருக்கும், ரொம்ப ஒரு குழந்தையோட ஸ்கின் மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நீங்க அங்க வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தனியா அதுக்குன்னு ஸ்பெஷலான ஐ க்ரீமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் பூஸ்ட். ஏன் பூஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு சீரம் அப்ளை பண்ணுவோம், அதுதான் பூஸ்ட்னு சொல்ல. நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி தான், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். தென் மாய்ஸ்சர். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் கொடுக்கறதுக்காகட்டும், ஒரு க்ளோயிங் ஆகட்டும், நம்மளோட மாய்ஸ்சரைஸ்ல எஸ்பிஎஃப் இருக்கும். எஸ்பிஎஃப் அப்படின்னா சன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட நோவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோவேஜ் பிளஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோவேஜ் பிளஸ்ன்னு சொல்லுவோம், அதுல 4 ரேஞ்ச் இருக்கு. ஓகே, இந்த 4 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டைப், நீங்க எந்த ஸ்கின் டைப் ஆனாலும் இருக்கலாம். ஓகே, நீங்க வந்து நார்மல் ஸ்கின்னு, எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு, நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிருச்சு, ஓகே, எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா, எஸ் ஸ்கின் டல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச். இல்ல எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது, நிறைய பிளாக் ஹெட்ஸ் வருது, நிறைய நியூவா நிறைய பிம்பிள்ஸ் பருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தென் எனக்கு வந்து நிறைய சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து வயசு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாதிரி உங்க ப்ராப்ளம் என்னவோ அதுக்கு உரிய சொல்யூஷனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்க உங்களால செலக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்கின் நோவேஜ் பிளஸோட மகிமை. நீங்க வந்து அதே மாதிரி 2 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நோவேஜ்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நோவேஜ் பிளஸ் அப்படிங்கிறது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா 11 பயோ ஆக்டிவேட்டிங் டெக்னாலஜி இருக்கு. 11 ஓகே 11 பயோ ஆக்டிவேட்டிங் டெக்னாலஜி இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். தென் ஜென்டிலான ப்ராடக்ட். ஏன் ஜென்டில் அப்படின்னா உங்க ஸ்கின் எவ்வளோ சென்சிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், எனக்கு வந்து ஒத்துக்காது, எனக்கு வந்து சேராது. நோ ப்ராப்ளம். நம்மளோட நோவேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஸ்கின்னா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். யா தென் ஃபாஸ்டர். ஏன் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா 2 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே, நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இந்த டேட் கூட நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அன்னைக்கு டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டா 2 வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராப்ளம்காக, நீங்க வந்து டல் ஸ்கின்னுக்காக ட்ரை பண்றீங்களா, இல்ல நான் வந்து பிம்பிள்ஸ்க்காக ட்ரை பண்றீங்களா, இல்ல நான் வந்து மார்க் சுருக்கம் வருதுன்றதுக்காக நீங்க வந்து ட்ரை பண்றீங்களா, நீங்க எதுக்காக ட்ரை பண்றீங்களோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2வது வாரத்துல இருந்தே கண் கூட தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அழகா உங்களால பார்க்க முடியும். எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்க ஸ்கின்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்றத, சூப்பராயிட்டு இருக்கு உங்க ஸ்கின் அப்படிங்கறத எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஸ்கின்னா இருந்தாலும் பரவாயில்ல, 20 வயசுக்கு மேல நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளோட நோவேஜ் பிளஸ். ஓகே சூப்பரா. சோ நம்மளோட நோவேஜ் பிளஸ் எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ண போறீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் வாங்க போறீங்க? யா சோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கின் கேர்ல அல்டிமேட் ப்ராடக்ட் நோவேஜ் பிளஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்ச். எனக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் வேணாம், நான் வந்து எனக்கு மீடியமான ப்ராடக்ட் வேணும், மீடியமான ரேஞ்சில் வேணும் அப்படிங்கிறவங்க ஆப்டிமல்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து காலேஜ் போற பசங்க இருக்காங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேணும், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நம்ம ஹெவியான ஆக்டிவ்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட சூப்பரா லவ் நேச்சர் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. அது பேர்லயே இருக்குல்ல லவ் நேச்சர். எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட். தாராளமா 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேர்ல வந்து எப்படி இப்போ நான் வந்து வெல்னஸ்ல சொன்னேன்ல, வெல்னஸ் கிளப் நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிசினஸ் வந்து நீங்க வெல்னஸ்ல வந்து சூப்பரா எடுத்துட்டு போகலாம். அப்படின்னு ஸ்கின் கேர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஆப்ல உங்களோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கின் டயக்னாசிஸ், நீங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஸ்கின் டயக்னாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கிற ஒரு
டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, நம்மளோட வெப்சைட்லயே இருக்கு. நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு தெரியலன்னா உங்க லீடர் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கோங்க, உங்க லீடர் கிட்ட கேளுங்க. இந்த டிஜிட்டல் ஸ்கின் டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும், அது எப்படி எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை நான் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கும். உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் கேர்ளா பாய், நீங்கள் வந்து விமனா, நீங்கள் வந்து மென்னா, நீங்கள் எந்த ஊர், ஏன்னா எந்த ஊருன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பொல்யூஷன் லெவல்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பொல்யூஷன் லெவல் இருக்கும். அது எல்லாமே அதை ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க சென்னைனா அதுக்கேற்ற மாதிரி, நீங்க திருச்சினா அதுக்கேற்ற மாதிரி. அதுல வந்து நீங்க அந்த ஊர் கேட்கும், ஏஜ் கேட்கும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கின். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அந்த ஸ்கின்னோட இது கேட்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கா இல்ல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோ எடுக்கும், உங்களோட போட்டோ அதுல கேமரா ஆன் ஆகி உங்களை போட்டோ எடுக்கும். உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க எந்த விதமான ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாம, எந்த விதமான மேக்கப் போடாம நீங்க ஒரு போட்டோ நல்லா கிளீனா உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல, ஒரு 2 செகண்ட்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சூப்பரா இருக்குல்ல? நீங்க யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த ஸ்கின்னுக்கு என்னங்க போடலாம் அப்படின்னு யாருக்கிட்டையும் நீங்க போய் கேட்க தேவையே இல்லை. அந்த டெக்னாலஜி இருக்கு நம்ம கிட்டதான். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு. நீங்க அழகா அதுல போயிட்டு 4 ஸ்டெப் தான் முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு உரிய ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு ரிசல்ட் வந்துடும். இம்மிடியட்டா போய் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு உரிய ப்ராடக்ட் என்னன்றதை வாங்குங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி பிஃபோர் பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா கிளீனா ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா பிஃபோர் பிக்சர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 2 வாரம் யூஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் பிக்சர் எடுத்து ரெண்டையுமே நீங்க எந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்தீங்களோ, எந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்தீங்களோ அதே இடத்துல நின்று கூட நீங்க போட்டோ எடுங்க. உங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டையும். ஓகே, அந்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் இருக்குல்ல, அதை நீங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண ஈவன் உங்க டீம்ல இருக்கிற பீப்புளா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ், நீங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் ஸ்கின் கேருக்கு நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரே வழி. ஓகே, தென் காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? இன்ஸ்டாகிராம்ல இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டேன், நான் வந்து மேக்கப் போட மாட்டேன். நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ரீசெண்டா பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் கொடிகட்டி பறக்குது. எல்லாருக்குமே நான் ரொம்ப அழகா இருக்கணும், நான் ரொம்ப அழகா நான் காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இந்த காலத்துல இருந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாம, ஐலைனர் யூஸ் பண்ணாம, மஸ்காரா யூஸ் பண்ணாம யாருமே கிடையாது. எல்லாருக்குமே பிடிக்கும் யூஸ் பண்றது. எஸ். ஸோ நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் அப்படிங்கிறது நம்மளோட கலர் காஸ்மெட்டிக்ஸ் வந்து 1970 லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, 1970 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இதுல நம்ம இங்க பிக்மெண்ட்னா கலர், ஒவ்வொரு கலர் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் கெமிக்கல்ல இருந்து எடுக்கிறது கிடையாது, மினரல்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஒவ்வொரு மினரலுக்கும் ஒரு கலர் இருக்கும். ஓகே, அந்த மினரல்ஸ்ல இருந்து தான் நம்மளோட கலர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. தென் 100 நேச்சுரல் வேக்சஸ். நம்மளோட லிப்ஸ்டிக்ஸ்ல எல்லாம் வேக்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த வேக்சஸ் எல்லாமே இயற்கையா கிடைக்கிற வேக்ஸ் இருக்கும்ல, இயற்கையா இது இருக்கும்ல வேக்ஸ் எல்லாம், அதுல இருந்து தான் நம்மளோட லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாமே பண்றாங்க. தென் 100% ஆப்தல்மாலஜிக்கலி டெஸ்டட். அப்படின்னா நம்ம ஐ மேக்கப் எல்லாம் பண்றோம், அதே மாதிரி மேக்கப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது ஐலாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுதான் 100% ஆப்தமாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணி ஐக்கு எந்த விதமான அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுக்கும் 100% டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதாவது இந்த கடைசி 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 50 லட்சம் ப்ராடக்ட், ஒன்லி மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் 50 லட்சம் சேல் ஆயிருக்கு நம்மளோட ப்ராடக்ட். ஸோ நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜியோதானி கோல்ட் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹெச்டி லுக் வேணும், எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான லுக் வேணும், நான் வந்து ரொம்ப அழகா இருக்கணும், எனக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் மேக்கப் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கணும். பொதுவாக வந்து இட்டாலியன் ஃபார்முலாஸ் தான் நிறைய ஹை பிராண்டட் மேக்கப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மேக்கப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜியோதானி கோல்டு அதை வந்து யூஸ் பண்ணலாம். தென்
த ஒன் இது வந்து மீடியம் ரேஞ்ச். ஸோ த ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மினிமம் மீடியமான பட்ஜெட்ல இருக்கும். ஓகே, ட்ரெண்ட் அதாவது ரீசெண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கும். இப்போ ரீசெண்டா என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து த ஒன்ல கிடைக்கும். தென் ஆன் கலர். ஸோ இந்த ஆன் கலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்லாக்லேயே இந்த ஆன் கலர் பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கலர் வந்து கண்ணை பறிக்கும். ஓகே, நீங்க கேட்லாக்ல பாத்திருக்கீங்களா? இந்த ஆன் கலர் லிப்ஸ்டிக்ஸ், இந்த ஆன் கலர் நெயில் பாலிஷ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி அப்படியே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும், சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் இந்த பேஜை விட்டு அடுத்த பேஜுக்கு போகவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து நம்மளோட ஆன் கலர் டெய்லி யூஸ் பண்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஹைலைட்டான பெஸ்ட் செல்லர் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிங் பேர்ல்ஸ். எஸ், ஸோ இது வந்து ஹைலைட்டரா யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோயிங் அந்த கன்னத்துல மட்டும் நல்ல க்ளோ வரும் தெரியுமா? கன்னத்துக்கு மட்டும் ஒரு க்ளோ வரும். அதே மாதிரி ஐ ஷேடோவை இந்த பேர்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸே ரொம்ப அப்படியே ப்ரீமியமா ரொம்ப அழகா இதை ஓப்பன் பண்ணாலே உள்ள அப்படியே முத்துக்கள் கொட்டி கிடக்குற மாதிரி அழகா இருக்கும். இதை நீங்க சூப்பரா உங்களோட மேக்கப்ல ஹைலைட்டராகவும் ஐஷேடோவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான ப்ராடக்ட்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராடக்ட் ஏஜ் டிஃபையிங் சீரம் பூஸ்ட் ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா அது ஃபவுண்டேஷனுக்குரிய வேலையை மட்டும் தான் பண்ணும். அதாவது நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அப்படியே அன்ஈவன் டோன் எல்லாம் எடுத்து நல்லா ஈவனா காட்டும். அதுதான் ஃபவுண்டேஷனோட மெயினான வேலை. ஒரு மேக்கப்புக்கு ஒரு பேஸ் போடும், இவ்வளவுதான் நம்ம ஃபவுண்டேஷன் பண்றது. ஆனா இங்க பாருங்க, ஏஜ் டிஃபையிங் நம்ம ஏஜிங் சைனை வந்து குறைச்சு காட்டி சீரம் பூஸ்ட், இதுக்குள்ள சீரம் வேற பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு ப்ராடக்ட் ஆனா 3 வேலை பார்க்குது. ஓகே, இதனாலதான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்மார்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு ப்ராடக்ட் ஆனா பல வேலை செய்யும். ஓகே, தென் நம்மளோட பெஸ்ட் செல்லர்ல ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு மஸ்காரா வந்து 5-in-1 வண்டர்லாஷ் மஸ்காரா. இது வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும், இதோட ப்ரஷ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். ரொம்ப அழகா நம்மளோட ஐலாஷஸ் வந்து ஒன்னொன்னு தனித்தனியா எடுத்து காட்டுறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க கண்ணை வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்டும். தென் எவர்லாஸ்டிங் சிங்க், இந்த ஒன்னோட எவர்லாஸ்டிங் சிங்க் ஃபவுண்டேஷன். இதுலயும் பாருங்க, ஃபவுண்டேஷன்னா அதுல வந்து SPF வேற இருக்கு. ஓகே, ஃபவுண்டேஷன் தான் ஆனா அதுல SPF. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ப்ராடக்ட்டை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் கைஸ். தென் லிப்ஸ்டிக் பாருங்க, அந்த கலர் பார்த்தாலே அப்படியே அள்ளி பூசிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படி வைப்ரண்டா இந்த பிக்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தாங்கும். ஓகே, அந்த 8 மணி நேரம் பிக்மெண்ட் செம்ம மேட் லுக்கு கொடுக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து 8 ஷேடு இருக்கு. ஓகே, தென் ஸோ உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணி மேக்கப் ஸ்டோரி எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட அந்த அழகான லுக்கை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தென் ஃபைனலா வந்து ஃப்ராக்ரன்ஸ். ஸோ எல்லாருக்குமே பர்ஃப்யூம்ஸ் பிடிக்கும்ல? ஏன் பர்ஃப்யூம்ஸ் பிடிக்குமா? நம்மளோட ஆரிஃப்ளேம்ல பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அல்டிமேட்டான பர்ஃப்யூம்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வேர்ல்டுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வந்து சேல் ஆகுறது நம்மளோட ஆரிஃப்ளேம்ல தான். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிறவர் இவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸான பர்ஃப்யூமர். ஸோ பர்ஃப்யூமர்னா இவங்க தான் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆயில இந்த லெவல்ல மிக்ஸ் பண்ணா இந்த ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிராண்டுக்கு பர்ஃப்யூம் கிரியேட் பண்ணி கொடுக்குற லெஜெண்ட்ஸ். ஆனா இவங்க தான் நமக்கும் பர்ஃப்யூம்ஸ் ரெடி பண்றாங்க. இவர் தான் நம்ம ஜியோதானி கோல்ட் எசன்ஸா பர்ஃப்யூம் வந்து டிசைன் பண்ணவர் இவர் தான். ஓகே, ஸோ தென் ஒரு பர்ஃப்யூம் அப்படின்னா சும்மா ஏதோ அப்ளை பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறது கிடையாது. பர்ஃப்யூம் அப்படின்னா ஏதோ அப்ளை பண்ணோம் ரொம்ப ஸ்மெல் வந்தது அப்படின்றது கிடையாது. ஒரு பர்ஃப்யூம் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட கேரக்டர், நம்மளோட நம்ம குணத்துக்கும் நம்மளோட பர்ஃப்யூமுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ரொம்ப பொலைட்டா ரொம்ப அப்படியே இதுவா அமைதியா சாஃப்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த ஃப்ளவர் ரிலேட்டடான பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போல்டா அப்படியே டாமினண்டா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அப்படியே குட்டி அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே எஸ் வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து 1977 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிறதுல நேச்சுரல் இன்கிரீடியன்ட் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம தான். ஏன்னா எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ்.
தென் நம்மளோட ஓன் கலெக்ஷன் ஒன்று இருக்கு, நம்மளோட ஓன் ஸ்மெல் ஒன்று இருக்கு, அதுதான் யூனிக் ஆரஞ்சு பிளாசம் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிசைன் பண்ணதும் இவர் தான், இந்த பெர்ஃப்யூமர் இருக்கார்ல, இவர் தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. தென் எப்ப வந்து பெர்ஃப்யூம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா, அந்த பாட்டில இருந்து எப்போ நம்ம ஸ்கின்னோட மிக்ஸ் ஆகுதோ அப்பதான் நம்மளோட பெர்ஃப்யூம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நிறைய பெர்ஃப்யூம் கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. சோ பெர்ஃப்யூம்னா அதுல 3 நோட் இருக்கும். ஒரு பெர்ஃப்யூம்னா அதுல ஒரே ஒரு ஸ்மெல் மட்டும் இருக்காது, 3 டிஃபரெண்ட் ஸ்மெல் இருக்கும். அதுல ஒன்னு டாப் நோட்னு சொல்றாங்க, ஒன்னு ஹாட் நோட் சொல்லுவாங்க, ஒன்னு வந்து பேஸ் நோட்னு சொல்லுவாங்க. சோ அது எவ்வளவு நேரம் இருக்குது, அந்த எது வந்து ஹைலைட்டா இருக்குது அதை பொறுத்து வந்து அந்த ஃபிளேவர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். தென் ஒரு பெர்ஃப்யூம் அப்படின்னா அதுல இருக்க அந்த ஆயில் எந்த பெர்சன்டேஜ், எந்த கான்சென்ட்ரேஷன் லெவல்ல அந்த ஆயில் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பேர் மாறும். நீங்க நம்மளோட கேட்டலாக்ல கூட பாருங்க, அதுல போட்டிருக்கோம் இடிபி, இடிடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து லாங் லாஸ்டிங்கா, ரொம்ப லாங் லாஸ்டிங்கா ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது இடிபியா இருக்கும். நம்ம கிட்ட நிறைய இடிபி பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. தென் இல்ல எனக்கு வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும்னு நினைக்கிறவங்க இடிசி யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒரு சிலருக்கு பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணா தலைவலி வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இடிசி யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப டே டைம் ஃபுல்லா இருக்கணும், ஒரு லேயரிங் எஃபெக்ட் போட்டு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இடிடி யூஸ் பண்ணலாம். ஸோ இடிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட லவ் போஷன் வந்து பாத்தீங்கன்னா, லவ் போஷன் பெர்ஃப்யூம் இருக்கும், அதே மாதிரி லவ் போஷன் பாடி க்ரீம் இருக்கும். நீங்க லவ் போஷன் பாடி க்ரீம் பாடியில அப்ளை பண்ணிட்டு நீங்க பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்மளோட பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். யா, ஸோ இதுதான் ஜியோதனி எசன்ஸ் ஆஃப் கோல்டு நான் சொன்னேன்ல, இதை வந்து அந்த பெர்ஃப்யூமர் தான் ஐ மீன் அந்த இதை வந்து கண்டுபிடிச்சது, ஃபார்முலா கண்டுபிடிச்சு தயாரிச்சது அவர் தான். இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியில வந்து சைட்ல வந்து கோல்டு இது பண்ணியிருப்பாங்க, கோல்டு லீஃப் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது 24 கேரட் கோல்டு. ஓகேவா, இந்த மூடியில இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மூடியை நீங்க போய் பாருங்க, அது நிஜமான கோல்டுல இங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃப்யூம். அதே மாதிரி எக்லாக்ல வந்து பாத்தீங்கன்னா இது மென்னுக்கான ஒரு பெர்ஃப்யூம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிகேட் டாப் நோட்டு, வயலட் லீவ்ஸ், பிங்க் பெப்பர்கார்ன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 நோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து எக்லாட் ஸ்டைலோட பெர்ஃப்யூம். ஸோ நம்மளோட பெர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க பெர்ஃப்யூம்ஸ்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்மளோட பிளென்டி ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் இருக்குல்ல, இந்த மாசமும் நம்ம பிளென்டி ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து 299 rupeesக்கு நமக்கு ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கலாமா? 299 rupeesக்கு நம்மளால வந்து ப்ராடக்ட் ஆஃபர்ல எடுத்துக்கலாமா பிளென்டி ப்ரோக்ராம்ல? அந்த மாதிரி பிளென்டி ப்ரோக்ராம்ல நீங்க மேக்ஸிமம் பெர்ஃப்யூம்ஸ் வாங்குங்க. தென் பிசி ஆஃபர், பிசி ஆஃபர் இருக்குல்ல, நம்ம 200 பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 ப்ராடக்ட் 50% ஆஃபர்ல கிடைக்கும். அதே மாதிரி பிசி ஆஃபரை வந்து நீங்க பெர்ஃப்யூம்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். தென் பர்த்டே ஆஃபர் இருக்கும் தெரியுமா, நம்மளோட பர்த்டே மந்த்ல நமக்கு 40% ஆஃபர்ல ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அந்த பர்த்டே மந்த்லயும் நீங்க தாராளமா நம்மளோட பெர்ஃப்யூம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பெர்ஃப்யூம்ஸ் நீங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒன்னாவது வாங்கி எல்லா பெர்ஃப்யூமையும் கலெக்ட் பண்ணிருங்க. நம்மளோட பெர்ஃப்யூம்ஸ்லாம் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது ஏதோ எல்லாரும் எதுவுமே யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா அடிச்சு விட்ருவாங்க, பிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடிச்சு விடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. பெர்ஃப்யூம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அதை வந்து ட்ரெஸ்ல அடிக்க கூடாது, ஓகே, ஆர்ம்ஸ்ல அடிக்க கூடாது, அண்டர் இதுல பண்ணுவாங்க, கையை தூக்கி அக்குள்ள அடிச்சு விடுவாங்க, அப்படிலாம் அடிக்கவே கூடாது. பெர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிறது பர்ல்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட நாடி துடிப்பு இருக்கும், நாடி துடிப்பு பார்க்கலாம், அந்த இடம் கழுத்துக்கு பின்னாடி, காதுக்கு பின்னாடி, அதே மாதிரி காலில் வந்து இந்த முட்டிக்கு பின்னாடி, இந்த மாதிரி இடம் வந்து பல்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கும், நீங்க தடவி பாருங்க, அந்த இடம் கொஞ்சம் வார்மா இருக்கும். அந்த இடத்துல நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த வார்ம்னஸ்க்கு வந்து ஈஸியா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா சூடாகி உங்களுக்கு அந்த பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் பெர்ஃப்யூம்ஸ் கரெக்டா யூஸ் பண்ற மெத்தட். ட்ரெஸ்ல அடிக்கிறது, ஜுவல்ஸ்ல அடிக்கிறது, நகை போட்டுட்டு பெர்ஃப்யூம் அடிக்க கூடாது. அது வந்து ஏன்னா இது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும், அது வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால நகை போட்டுட்டு பெர்ஃப்யூம் அடிக்க கூடாது. தென் ஸ்கின்ல எல்லாம் பெர்ஃப்யூம் அடிக்க கூடாது. நம்ம ஃபேஸ், அதாவது முகத்துல எல்லாம் பெர்ஃப்யூம்ஸ் அடிக்க கூடாது. அது வந்து ஒரு தப்பான ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பிளென்டி ப்ரோக்ராம்ல பிசி ஆஃபர்ல பெர்ஃப்யூம்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ராக்ரன்ஸ் ஸ்டோரியை வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க.
ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய ரேஞ்சஸ் பார்த்துறோம். இதுக்கு மேலேயும் இருக்கு. சோப்பு, ஷாம்பு, ஆயில், பேஸ்ட்டு, அதே மாதிரி ஃபீட்டப்பு, மந்த்லி நம்ம யூஸ் பண்ற பேடு, சானிட்டரி நாப்கின், நமக்கு ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு விஷயம் சானிட்டரி நாப்கின். இன்னும் என்னென்ன இருக்கு. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற பேபி ஓவியா, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு அவங்களோட ஸ்கின் வந்து பட்டு மாதிரி இருக்கும், பட்டு மாதிரி டெலிகேட்டா இருக்கும். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு ப்ராடக்ட் இருக்கு, கிட்ஸுக்கு ப்ராடக்ட் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு இந்த ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படிங்கிறத நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுக்க போகுது. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீலை நான் காமிச்சேன். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த வீலு? இந்த நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி என்னடா இது ஏதோ ரவுண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீல் புரியுதா? இதுல வந்து 20% ஜெனட்டிக்கா இருக்கிறது நம்மளால மாத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸை வச்சு நம்மளால லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை ஈஸியா நம்மளால மாத்த முடியும். கண்டிப்பா மாத்த முடியும். நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து சூப்பரா, ஹாப்பியா, சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு நமக்கு ஆரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும், பீப்புள் இன்வைட் பண்ணணும், நம்ம கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணி என்கேஜ் பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸை கண்டிப்பா இந்நேரம் நீங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்ற ஒரு தாட் உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க. ஆல்ரெடி 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, ஃப்ளையர். ஸோ இம்மிடியேட்டா போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நீங்க கிராப் பண்ணுங்க. எஸ், ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த செஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டேக் கேர். பாய். ஆக்டிவாக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.